அந்த 4 முக்கு ரோடுக்கு போகணும். இல்ல வரலப்பா. சார் என்ன கொஞ்சம் போகிற வழியில ட்ராப் பண்ண முடியும்? சரி, வாங்க. பண்ணுறீங்களா? சரி சார், போகலாம் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், போகலாம். இங்கே தானே? சரி, இங்கே. தேங்க்ஸ். சரிங்க, தேங்க்ஸ். நான் வரேன். ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். மெயின் ரோட்லயே லெஃப்ட்ல வாங்க. ஒரு சின்ன தெரு வரும், அந்த தெருக்குள்ள தான் இருக்கேன். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, நான் காருக்குள்ள இருக்கேன். இந்த வாரேன். சீக்கிரம் வாங்க. அந்த பக்கம் தான். அங்க ஒரு கார் இருக்குல்ல, உங்க ரைட்ல பாருங்க. ஒரு கார் இருக்கா? இதோ நான் உள்ளதா இருக்கேன். வாங்க. ஹாய், வாங்க. ஹாய். போகும்போது இங்கதான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கார்ல ஏறுங்க. யாராச்சும் பார்த்தா வீட்ல சொல்லிருவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா வா. குயிலே குயிலே பூங்குயிலே மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்கா. ஜனனி, நீங்க போங்க, அந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க நீ. ஆத்தாடி ஆத்தா, இதுதான் எங்க அண்ணனோட கிராமத்து வீடா? மகராசனுக்கு ஏத்த அரண்மனைதான். அக்கா, இது அவங்க அண்ணனோட வீடு இல்ல, அப்பத்தாவுக்கு அவங்க அப்பா கொடுத்த வீடு. அத இவங்க நொன்ன வித்து புடுங்கிட்டாரு. தெளிவா சொல்லுங்க. இருந்தவருக்கு வந்த லக்கு. இல்லன்னா மட்டும் உங்க நொப்பத்தா கிழிச்சிருப்பாளாக்கும். அவ இல்லன்னா மட்டும் எங்க அண்ணனை கடைசி வரைக்கும் டீ ஆத்திட்டு இருந்திருப்பாரு. அவர் யோகக்காரர்டி, டாப்ல வந்துட்டாரு பத்தல. சரி, நீ போய் முதல்ல குளி போ. போ போம்மா. இங்கே நின்னு ஆச்சரியப்பட்டு வாயை பொளந்து பாத்துக்கிட்டு எவனாவது வீட்டை கட்டி ஒதுங்க, வழியில நிக்காத. பெரிய வீடு. அண்ணன் சொன்ன சொத்து லிஸ்ட்ல இந்த வீடு இருக்கான்னு தெரியலையே. என்ன ஏதுன்னு கேட்டு புடிங்கிற வேண்டியதான். ஜனனி, அப்பத்தா
எல்லாம் வந்துருவாங்க, கிளம்பிட்டாங்க. அப்பதா அடடடடே, வாங்க 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 வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு ஜேர்னி எல்லாம்? ஜாலியா இருந்ததா? அதை ஏன் கேட்குறியா அப்பத்தா? யாரை வச்சுக்க என்ன கேள்வி கேட்குறிய பாருங்க. ஆமா ஆமா, தெரியாம கேட்டுட்டேன். ஏன் தெரிஞ்சேதான் கேளுங்களேன். உங்களுக்கு வேணா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்த சம்பந்திங்கிற மரியாதை இல்லாம இருக்கலாம். ஆனா ஏன் சம்பந்தியம்மா விசாலாட்சியம்மா இதுங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லி அமிச்சான்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன சொன்னா? ஜான்சி ராணிய பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துருங்க, நானும் என் மவனும் பின்னாடியே வந்துடுறேன்னாங்க. சரி சரி, வெரி குட். வரட்டும் வரட்டும் வரட்டும், எல்லாரும் வரட்டும். என்ன பேச்சுல நக்கல் நாட்டியம் ஆடுது? ஆமா, ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாத தற்கொலைங்கெல்லாம் நாட்டியம் ஆடும்போது நான் சகலமும் தெரிஞ்ச மனுஷி. படிச்ச மனுஷி, பணமும் இருக்கிற மனுஷி, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அறிவும் இருக்கிற மனுஷி. நான் கொஞ்சம் ஆடுறதுல தப்பு இல்லம்மா. ஆடுங்க ஆடுங்க, கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. கொஞ்சம் வலிக்கி விட்டுச்சுன்னா சிவலோகந்தேன். ஏய், நான் புண்ணியம் பண்ணவம்மா, நிச்சயமா நல்ல இடத்துக்கு தான் போய் சேருவேன். பாவம் உங்க கூட்டம் தான் என்ன கதியில போறாங்களோ தெரியல. அப்பதா நல்லதுக்காண்டி வந்திருக்கோம். எதுக்கு இந்த பேச்சு? கண்டதும் கண்டத்தை குலைச்சிட்டு போட்டோம். நம்ம நல்லதே பேசுவோமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்புறம் நிறைய விஐபி எல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கேன். என் கூட படிச்சவங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்து ரிட்டையர் ஆனவங்க, அவங்க எல்லாம் இங்க வராங்க. அந்த டிக்கெட் எல்லாம் இன்னுமா உசுரோட இருக்கு? ஏய், ஓசி டிக்கெட்டு மரியாதையா ஓடி போயிரு. அவங்க எல்லாம் ரிட்டையர் ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஆமா, அவங்க பசங்க, அவங்களோட பேர பசங்க எல்லாருமே இப்ப பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, நீ சாராயம் காய்ச்சி வித்தல்ல, அதுல கூட ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டினல்ல. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் பேரு கூட, ஒரு நிமிஷம், வடிவேல் முருகன் இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட சொல்லட்டுமா? ஒரே ஒரு போன் போட்டா போதும், அவர்கிட்ட சொன்னேன்னு வை, வந்து அப்படியே அள்ளிட்டு போயிடுவாரு. இதுதான் பவருங்கிறது. என்ன என்ன உங்க இடத்துக்கு வர வச்சு நான் அசிங்கப்படுத்துறீங்களா? இருங்க, எங்க அண்ணன் சம்பந்தி எல்லாரும் வரட்டும், அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். தள்ளுங்கடி. ஆத்தாடி ஆத்தா, தெரியும் போடி. பரவாயில்லையா அப்பதான்? கேஸ யார் டீல் பண்றாங்கன்ற இன்ஸ்பெக்டர் நேமோட சொல்றீங்களே, மாஸ் அப்பதா நீங்க. நீ வேற, இந்த உலகமே கைக்குள்ள இருக்கு, சும்மா இருக்கட்டுமேனு ஒரு தட்டு தட்டுனேன். அந்த ஏரியா பேரை போட்ட உடனே அவர் பேர் வந்தது. அந்த பேரை கேட்ட உடனே எப்படி அலறி அடிச்சிட்டு ஓடுறா பாத்தீங்களா? அதுக்கே பயந்துட்டாளா? அப்பதா, பூர்வீக வீடுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் அது ரொம்ப ஸ்பெஷலான இடமா இருக்கும். ஆமா, ஆனா சென்னையில இருந்த வரைக்கும் எனக்கு அது புரியல. இங்க வரும்போது, எஸ்பெஷலி இந்த வீட்டுக்கு வரப்போ அதோட அருமை புரியுது அப்பதா. இந்த வீடு எல்லா எமோஷன்ஸையும் பார்த்திருக்கோம்ல. நம்மளோட கஷ்டங்களை அது உள்வாங்கிக்கிட்டு தன்னோட நிம்மதியை மட்டும் கொடுக்குது. கரெக்ட். மனசுல என்ன கஷ்டம், டென்ஷன் இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வரப்போ ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்பதா. போன தடவை வந்திருந்தப்ப சக்தி சமைச்சது என்ன, நம்ம இந்த தோட்டத்தெல்லாம் சுத்தி பார்த்தது என்ன, டான்ஸ் ஆடினோம், கோலாட்டம் ஆடினோமே, பொங்க வச்சோம், மாமா வந்து ஒரு டான்ஸ் ஆடினாரு. நல்லாதான் இருந்துச்சு. இந்த தடவையும் அந்த மாதிரி கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கணும். பாப்போம். அதெல்லாம் இருக்கும். யாருக்கா? தர்ஷன். தர்ஷா,
சொல்லு தர்ஷா. அம்மா அப்பா வந்துட்டாரு. என்ன வந்துட்டாரா? என்ன வாங்க? அவர் வந்துட்டாரா? சொல்லு. எங்க வீட்டுக்கு வந்துட்டாரா? ஆமாம்மா, வந்தோடனே அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஐஸ்வர்யா தர்ஷினி எல்லாரையும் ரொம்ப மோசமா பேசிட்டாரு. தர்ஷினி திட்டி இனிமேல் அவ தான் சமைக்கிறேன்னு சொல்லி அவளை அமுச்சு விட்டு ஏதோ இப்போ தர்ஷினி தான் சமைச்சிட்டு இருக்கா. தர்ஷினியவா? கூட தாராவையும் ஐஸ்வர்யாவையும் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டாரு. அவரால் என்ன பேச முடியுமோ பேசிட்டாருமா. ரொம்ப மோசமா பேசிட்டாருமா. சத்தியமா ரொம்ப கடுப்பா இருக்குது. தர்ஷா தர்ஷா அவசரப்படாதடா. அவர் பேசுறாருன்னு ஏதோ அவசரப்பட்டு பேசிராத. நாங்க யாரும் அங்க இல்ல, அதனால கொஞ்சம் அமைதியா இருடா ப்ளீஸ். அமைதியா தான் இருக்கும், அமைதியா தான் இருக்கும். அம்மாவா? போனு கொடு. குடுடா. சரி இந்தா. மா நாங்கெல்லாம் எங்கேயும் வரலம்மா, ப்ளீஸ்மா எங்களை விட்டுருங்க. தர்ஷினி நான் சொல்றது கொஞ்சம் கேளு தர்ஷினி. நீ இங்க வா, எதுவா இருந்தாலும் நம்ம இங்க பேசிக்கலாம்டா. கிளம்பி வாங்க. என்னம்மா பேசுறது? இதுக்கு மேல நாங்க என்ன பேசுறது? இங்க அசிங்கப்பட்டது பத்தாது, நாங்க எல்லாரும் முன்னாடி கூட்டத்துல வச்சு அசிங்கப்படுத்திடுவாரு. தேவையா? வேணாமா, நாங்க அங்க வரல. தர்ஷினி ப்ளீஸ் தர்ஷினி, அம்மா சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசிக்கலாம். அக்கா என்கிட்ட கொடுங்க. தெரியுமா, எங்களை நீங்க உங்க கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, எதுக்கு எங்களை விட்டுட்டு போனீங்க? சாரி தாரா, நீ அண்ணா அக்காவோட அட்ஜஸ்ட் பண்ணி இங்க வந்துரு. இங்க எல்லாரும் பேசிக்கலாம். என்ன சரி, தர்ஷனா அண்ணா கிட்ட போனை கொடு. சரிங்க பெரியம்மா, நான் உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுமா. தர்ஷா இங்க பாரு, எல்லாரையும் சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துரு. நீ தானே அங்க கொஞ்சம் பெரியவன், நீ கொஞ்சம் எங்க சிச்சுவேஷனையும் புரிஞ்சுக்கோடா. எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. என்ன தர்ஷா, இது பாரு, நீங்கெல்லாம் இங்க வரலன்னா அவங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நாங்க தான் தவிச்சு போயிடுவோம். இப்ப நாங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க தர்ஷா. நீ தானடா கொஞ்சம் வளர்ந்த புள்ள, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு வாடா. சரியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி வச்சிடுறேன், பார்த்து ஜாக்கிரதை. வச்சிடறேம்மா. என்னக்கா அது? பிள்ளைங்களை போய் சமைக்க சொல்லிட்டு கையை கீய சுட்டுச்சுன்னா என்ன ஆகுறது? யாரு பதில் சொல்றது? அறிவே கிடையாது. ஆமாமா, மனசுல ஒரு முடிவோட தான் அவன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறான். இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆவேசம் அதிகமா இருக்கும். நீயா நானான்னு பார்த்துடலாங்கிற ஒரு முடிவோட வருவான் பாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஆவேசம் அதிகமா இருக்கும். நீயா நானான்னு பார்த்துடலாங்கிற ஒரு முடிவோட வருவான் பாரு. சரி, பசங்கள்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. பசங்கள்லாம் நம்மளெல்லாம் விட புத்திசாலிங்கம்மா. சிச்சுவேஷனை கிளியரா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதை பத்தி யோசிக்காம நாம ஜாலியா இருக்கலாம். ஆமா ஆமா, இருக்கும், சந்தோஷமா தான் இருக்கும். என்ன நந்தினி, எப்ப பாரு என்னமோ கழுவி கணக்கா பேசிட்டு இருக்க? எனக்கு இந்த நந்தினியை பிடிக்கலம்மா. பழைய நந்தினியை தான் எனக்கு பிடிக்கும். அப்ப நான் பேசாம இருக்கிறப்போ என்னை பத்தியே கிண்டல் அடிச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருப்ப, கலகலன்னு பேசிட்டு இருப்ப, சிரிச்சு பேசிட்டு இருப்ப. அந்த சிரிப்பெல்லாம் எங்க போச்சு? இப்ப எதுக்கு அழுது ஒடிஞ்சுக்கிட்டு இருக்க? வரப்போறத நினைச்சு இப்பல இருந்தே எல்லாரும் கவலைப்பட வேண்டாம். புலி பதுங்கிறது பாயத்தான், இல்லைன்னு சொல்லல. சொல்ல முடியாது அப்பதா. புலி பதுங்குதேன்னு நம்ம பயந்துக்கு நிக்கிறோம். புதருக்கு பின்னாடி இருக்கிற புலி அழுதுட்டு நிக்குதோ என்ன செய்யுதோ யாருக்கு தெரியும்? நான் அப்படி ஒன்று காமெடி பண்ணலையே. இதான் இந்த நந்தினியை தான் நான் பார்க்கணும். இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கேன். அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிக்கோ. இல்ல எல்லாரும் தாம்மா ஜாலியா இருங்கம்மா, சிரிச்சிட்டுருங்க. வாங்க உள்ள போலாம். சரிங்க போட்டா. பொட்டி என்னட்டு கொடு. இல்ல இல்ல, நான் பேக் எடுத்துறியா? பரவாயில்ல, நீங்க போங்க. தொட்டாலே நீ சிணுங்கும் அழகு ஒன்ன தொட்டாலே சிலுக்குதடி. பட்டாலே பத்தி கொள்ளும் காதல் இது ஒட்டாலே
ஒரு பட்டு துணி கட்டி தரவா மொட்டுக்கர முத்துச்சரம் கொட்டி தரவா ஒட்டிக்கிற கட்டிக்கிற சிட்டுக்குருவி கட்டுக்கதை விட்டு ஒரு பாட்டா படிக்கும். நிஜமா நிஜமா நான் தவிச்சேன் உன்னையே நினைச்சு உயிர் வளர்த்தேன். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னாலும் உள்ள கதை. உன்னை எப்படி பார்க்காம விட்டேன் தான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சாதாரண ஆளா? விஐபி. உங்களை தான் எல்லாரும் பார்ப்பாங்க. மத்தவங்கள பார்க்க உங்களுக்கு எங்க டைம் இருக்க போகுது? இல்ல, நான் பொதுவாக கவனிக்காம இருக்க மாட்டேன். அதுவும் பொண்ணுங்கன்னா நிச்சயம் பார்த்துருவேன். ஆனா என்ன பண்றது, கல்யாணத்துக்கு வந்த அத்தனையுமே அட்டு பீசுங்க. ஆனாலும் உன்னை அங்க எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஒருவேளை உங்க அழகு தேவதை நந்தினி பக்கத்துல இருந்ததுனால எங்களை கவனிக்காம விட்டுட்டீங்களா என்னவோ? யாரு அந்த வாத்து நடக்காரு உனக்கு அழகு தேவதையா? சை, ஏதோ கல்யாணம் புதுசுல போனா போதுன்னு அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மண்ணுகள் ஆயிக்கல. அப்போ நாமளும் ரெகுலரா மீட் பண்ணா என்னையும் இப்படிதான் சொல்வீங்களோ? ஏய் சச்சா, என்னம்மா நீ இப்படிலாம் பேசுற? அந்த கிறுக்கும் நீயும் ஒண்ணா? ஒய்ஃப்னாலே எரிச்சலான பார்ட்டி தானே. ஓ, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. ச்சே. ஆமா, உன்னை கேட்டா கோச்சிக்க மாட்டியே. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்லை, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அப்ப அதான் உண்மை, இன்னும் ஆகல. ஓகே, கல்யாணம் பண்ணாத. நல்லா இப்படியே பழகி ஜாலியாக ஒரு வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு கல்யாணத்தை பண்ணி கஷ்டம்லாம் படாதண்ணா. ஓ, நல்ல அட்வைஸ். இப்படிதான் ஆதரிக்கும் அட்வைஸ் பண்ணீங்களா? அவதான் உங்க அட்வைஸை கேட்காம கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்டாலோ? ஓ, நல்ல அட்வைஸ். இப்படிதான் ஆதரிக்கும் அட்வைஸ் பண்ணீங்களா? அவதான் உங்க அட்வைஸை கேட்காம கல்யாணம் பண்ணி மாட்டிக்கிட்டாலோ? ஓ, சாரி, சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன். ஆம்பளைங்க வீட்ல அட்வைஸ் பண்றதுக்கும் வெளியில அட்வைஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ல, அதான் கேட்டேன். சரி தரு, இதெல்லாம் பேசாம நம்ம மீட் பண்ணுவோம். நான் எம்பிட்டு முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருந்தேன் தெரியுமா? கூட 2 விஐபி வேற வந்தாங்க. உனக்கா அவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தா நீ சும்மா கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. சரி, நம்ம ஜாலியா பாட்டு கேட்டு போலாமா? சரி, நீ சொன்னதும் ஒன்றும் புரியாம படக்குன்னு கார் எடுத்துவிட்டேன். எங்க போறது? நான் ஒரு சேஃபான இடம் சொல்றேன், அங்க போலாமா? சேஃபான இடமா? சரி, அப்போ போற ரூட்டு சரிதானே? சரிதான், நேரா போங்க. எனக்கென பிறந்தவ ரெக்க கட்டி பறந்தவ இவதான். அழுக்கில குலுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவதான். ஊரையெல்லாம் இவளானி கூவி அழைச்ச